லைஃப்பில் இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் யாரும் உங்களுக்கு அவார்டே கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடணுன்னா அதில் என்னெல்லாம் விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். யூசி லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு எலமெண்ட் உருவாகும். அது பல ரீசன்ஸ் இருக்கும்ல, வேலையாக இருக்கலாம், ஆர் நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அது பண விஷயமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளோட பொறுப்புகள் எல்லாம் வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டில் இருக்கும்போதும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே லைஃப் சேலஞ்சஸை டீல் பண்ணும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் பொறுத்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளே வந்து ஒரு விதமான மேபி ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, நமக்கே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுத்துக்கிறோமோ நம்மளோட செயல்கள் மூலமாக. ஸோ இந்தந்த விஷயங்களுக்கு யாரும் உங்களுக்கு அவார்ட் தர போகிறதில்ல, அதனால அதுக்காக ரொம்ப போட்டு மண்டையை உடைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஓகே, நம்ம செய்கிற காரியங்களில் இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இப்போ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும்னு எய்ம் பண்ணுறது நல்ல விஷயம்தான், அது ஒரு க்ரோத் கொடுக்கும். பட் நான் எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், அப்படி இல்லைனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரேடியாக எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இவால்வ் ஆக முடியாது. அங்கே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ பர்ஃபெக்ஷன் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும், ப்ரெஷர் உருவாக்கிடும். ஓகே, நம்மளால் ஃப்ரீயாக வந்து யோசித்து அதை என்ஜாய் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், பர்ஃபெக்டாக இருக்கிறனாலையும் யாரும் நம்மளுக்கு அவார்ட் தர மாட்டாங்க. அடுத்தது வந்து நமக்கு இப்போ ஆஃபீஸில் ஜென்ரலாக வந்து எல்லா வேலைகளுக்குமே வந்து கான்ஸ்டண்ட்டாக எஸ் நான் செய்கிறேன், ஓகே நான் இதை எடுத்து பண்ணிக்கிறேன். ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதனாலேயே நம்மளுக்கு டைமே இருக்காது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதையே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. பட் நம்மளுக்கு நோன்னு சொல்லிட்டா எங்கே நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஆர் நோ சொல்லிட்டா எங்கே என்னோட திறமை மேலே அவங்களுக்கு டவுட் வந்துருமோன்ற பயம் மைண்டில் நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் எல்லா வேலைகளுக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ நம்ம வந்து நம்மளோட ஒரு ஜென்யூனிட்டியை லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு டைம், நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் பவுண்ட்ரி, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் இப்படி இருக்கவே இருக்காது. வேலையே நம்மளை வந்து அப்படியே சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். எங்கெங்கே முடியுமோ, எங்கெங்கே அவசியமோ அங்கே நோ சொல்லி பழகுங்க, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. அப்போது உங்களோட வேல்யூ எங்கேயோ குறைஞ்சி போயிடும். நீங்கள் எல்லா வேலையும் அக்செப்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறீங்கன்றதுனால யாரும் உங்களுக்கு அவார்ட் தர போகிறதில்ல. மூணாவது விஷயம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியுது அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து மனசுக்குள்ளே சங்கடப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு. பட் யார்கிட்டையாவது போய் அந்த ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறனாலையோ, யார்கிட்டையாவதுனா நான் சரியான மனிதர்கள்கிட்ட போய் அந்த ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறனாலையோ, இல்லை நம்ம ஒரு உதவி கேட்போம், ஒரு ஹெல்ப் கேட்போம், இந்த பிரச்சனையை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹெல்ப் கேட்டால் எங்கே அவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஆர் எங்கே நம்மளை வந்து ஒரு வீக்கான பர்சனாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், நானே சமாளிச்சுக்கிறேன், நம்மளே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வைக்கும்போது தான் அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வருது. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து தொடர்ந்து வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ மைண்டில் வந்து ஹெல்ப் கேட்டால் நம்மளை ஒரு வீக்கான பர்சனாக நினச்சிருவாங்களோன்ற எண்ணத்தை விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஹெல்ப்பே கேட்காம எல்லா பிரச்சனையும் நீங்களே டீல் பண்ணிக்கிறனால யாரும் உங்களுக்கு அவார்ட் தரப்போகிறது கிடையாது. ஸோ சரியான மனிதர்கள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவர் ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும்னு நினச்சாலும், இல்லை இந்த ஒரு பிரச்சனையை நான் இப்படி டீல் பண்ணுறேன், இவங்க கிட்ட கேட்டால் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதை செய்யுங்க. அது எந்த விஷயமா இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஆஃபீஸில் உங்களோட சுப்பீரியர்ஸ் யாராவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்களால உங்களை கைட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக போய் அதை ஓப்பனாக ஷேர் பண்ணி ஹெல்ப் கேளுங்க. ஸோ ஹெல்ப் கேட்குறவங்க வீக்கானவங்க கிடையாது, ஹெல்ப் கேட்குறவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு அதே பிரச்சனையில் இருந்து காலத்தை போக்குறதுக்கோ, இல்லை அதே பிரச்சனையில் இருந்து இன்னும் கீழே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லி தான் அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஹெல்ப்பே கேட்காம லைஃப்பை லீட் பண்ணி
பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மளுக்கு கடைசியில் அவார்ட் கொடுக்க போகிறதில்ல. அடுத்த விஷயம் வந்து எந்த தப்பும் செய்யாமல் ஆர் எந்த மிஸ்டேக்ஸும் நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பர்சனாக நம்ம மாறிடுவோம். ஓகே, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கேர்ஃபுல்லாக செய்யணும். கரெக்ட், நம்ம எடுத்துக்கிட்ட காரியங்களில் நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் சரியான விஷயம்தான். எங்கெங்கே தவறுகளை அவாய்ட் பண்ணணுமோ அங்கே நம்ம அவாய்ட் பண்ணுறது வெல் அண்ட் குட். பட் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேணும்னு நினச்சிட்டே நீங்கள் ஒரு வேலையை பூர்த்தியாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட், எப்போவுமே அந்த ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பயம் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்குமா, அது சந்தேகம் தானே. ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால அது எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. தவறே செய்யாமல் ஒரு விஷயத்தை போய் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் நார்மலாக அச்சீவ் பண்ணுற ப்ராசஸை விட இன்னும் பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஆர் தவறுகள் செய்கிறனால நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ என்றைக்குமே குறைஞ்சிடாது. மனசில் எங்கேயோ அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளோட முயற்சியில் ஈடுபட முடியாது. ஓகே, அந்த ஒரு தாட் எப்போவுமே இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கே இருக்காது. அந்த ப்ராசஸையும் நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். அந்த பயம் தானே மைண்டில் இருக்கும். பட் இப்படி நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகள்லேருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கிட்டோமான்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த லெசன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து என்னெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும், அந்த தவறை திரும்பவும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ தவறே செய்யாமல் இருக்கிறனால யாரும் லைஃப்பில் கடைசியில் நம்மளுக்கு அவார்ட் தர போகிறதில்ல. அடுத்தது, எல்லாரோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கும் இது எல்லாமே வந்து தொடர்ந்து ஒருத்தங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட தேவைகளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, அது நல்லபடியாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குன்னு மனசில் இருக்கிற ஆசைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதையும் மற்றவங்கள பார்த்துக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுற அப்ரோச் தானே நல்லபடியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து யாரையும் நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஆர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறனால யாராவது ஒரு 60-70 வயசில் வந்து ஓகே நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாக நீங்கள் இருந்திருக்கீங்க அதனால இந்த அவார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ be really truthful for your own self. நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட விருப்பங்களுக்கும் முதல்ல கொஞ்சம் செவி சாய்க்கணும். அது போக மற்றவங்களையும் பத்திரமா பார்த்துக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் செய்யும். ஸோ பீப்புள் ப்ளீஸிங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்க சங்கடப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துறது சரியாக இருக்குமான்றது ஒரு கேள்வி தான். ஸோ அதுக்கு யாரும் அவார்ட் தர மாட்டாங்க. இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஓகே, ரெஸ்ட்டே எடுக்காமல் அதிக நேரம் வேலை செய்கிறதும் தூக்கத்தை கூட விட்டுட்டு வேலை தான் முக்கியம் அப்படின்னு வேலை பின்னாடி ஓடிட்டே இருக்கிறதுக்கும் யாரும் பின்னாடி லைஃப்பில் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு வேலைக்காக நீங்கள் வந்து அதிகப்படியான நேரங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவார்ட் தர மாட்டாங்க. வேலை கண்டிப்பாக முக்கியம்தான், பட் வேலைன்றது நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட், வேலையே வாழ்க்கை ஆகிடாது இல்லையா. ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பேலன்ஸை உங்களோட ஜாபை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு எப்போவுமே நினச்சிக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யாரும் வந்து ஓகே நீங்கள் வந்து 7 மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கீங்க, இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்து சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு யாரும் நம்மளுக்கு அவார்ட் தர மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த் எப்போவுமே நம்மளுக்கு முக்கியம். ஹெல்த்தை தாண்டி ஃபேமிலியில் இருக்கிற சந்தோஷம். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்ல. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ, இல்லை என்னடா நம்ம வந்து நோ சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிவிட்டு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டோமே இதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லி பின்னாடி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதுக்காக முயற்சி பண்ணுறதோ, இல்லை அதிகப்படியான நேரம் செலவழித்து உங்கள் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதோ, ஆர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் எப்போவுமே மைண்டில் இருக்கிறதோ. ஸோ இது எல்லாமே வந்து அவாய்டபிள் ப்ரெஷர்ஸ் தானே. நம்ம வந்து அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே லைஃப்பில் நிச்சயமாக யாரும் அவார்ட் தர போகிறதில்ல. ஸோ அதை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து ஓகே தேவையில்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ, இந்த விஷயத்தை பேசாமல் அவாய்ட் பண்ணலாமா, ஆர் இதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். See you on another episode. Take care.